ஹலோ நேயர்களே, இந்த வார வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கர்த்தருடைய கிருபையில சந்தோஷமா சமாதானத்தோட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான நாள்ல நம்மளும் மே மாசத்துக்குள்ள நுழைந்துட்டோம். வெயில் காலம் அதிகரித்து கொண்டே இருக்கிற சூழ்நிலையில இருக்கிறோம். போன மாசத்துல இருந்து வெயில் அதிகரித்து தான் இருக்கு. இந்த மாசம் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் சொல்றாங்க. நம்மளுடைய சரீரத்தை பாதுகாப்பா வைத்துக் கொள்ளணும். நம்ம உடம்ப குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு தேவையான ஆகாரங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்மளுடைய உடலை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு வாரம் வணக்கம் கம்ஃபர்டர் செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா ஆசீர்வாதமா இருக்கு. இந்த வாரமும் பிரயோஜனமான காரியங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவரை துதிக்கிறதற்கு, அவரை உயர்த்துறதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதில் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். ஒரு வசனம் இவ்வாறா சொல்லுது இல்லையா, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவங்க என்னுடைய துதியை சொல்லி வருவாங்கன்னு சொல்லி. இப்பொழுதும் துதியின் நேரத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். நேயர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறோம். ஸோ இன்றைய தினத்தில் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய தேவாதி தேவனை நோக்கி ஆராதிக்க போகிறோம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்த தேவன் அவர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய நிழலில் நம்மளை மறைத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி எல்லாவற்றிலையும் நம்ம கூட இருந்து நம்மளை தப்பு வைத்து நம்மளை மீட்டு கொண்ட தேவன் அவர். அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மாத்திரமே நன்றிகள் வரும். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து, நீங்கள் எங்களுடைய துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே, உங்களுக்கு நிகரானவர் இந்த வானத்திலும் பூமியிலும் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவரை ஆராதிக்கலாமா? எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் எம் நிழலானி. கர்த்தனே
நமக்கு துணையானவர், அவரே நமக்கு தேற்றரவாளன். நாம் எப்பொழுதும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்தவராக இருக்கிறாரு. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன், பரிசுத்தத்தை வஸ்திரமாய் அணிந்திருக்கிற தேவன், 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா, அவரை நம்ம நினைத்து சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் என்று அவரை உயர்த்தலாமா? அவர் பரிசுத்தர். நம்முடைய துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன் அவர் ஒருவரே பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து சேனைகளின் கர்த்தரே நீரே பரிசுத்தர் என்று சொல்லி, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் மானவர் இவர், ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் மானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்த தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், யாக்கோபுக்கு அடைக்கலமான தேவன், அவரை நினைத்து பார்த்து நீரே பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லலாமா? பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆம் ராஜா, நீர் ஆதியும் அந்தமுமானவர், நீர் ஒருவரே அல்பா ஒமேகாவுமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் அடியார்கள் ஒவ்வொருவரையும் இன்னமும் உமக்குள்ள பரிசுத்தப்படுத்தி ஸ்திரப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை நிலை நிறுத்துங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆமென். ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடுறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில, துக்கத்தின் மத்தியில, துன்பம் துயரம் பாடின் மத்தியில நம்ம இருந்தாலும் அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்கும் போது அதுல இருந்து ஆண்டவர் அழகா நம்மளை வெளியே கொண்டு வரதை நம்மளால உணர முடியும். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது மாத்திரம் தான் ஆண்டவரை உயர்த்தணும் துதிக்கணும்னு கிடையாது. நம்ம கஷ்டமான நேரங்கள்ல, இடுக்கமான நேரங்கள்ல, நெருக்கப்படுகிற நேரங்கள்லயும் ஆண்டவர் நம்ம உயர்த்தணும். அப்பொழுது ஆண்டவருடைய பிரசனம் நம்மளை மூடி நம்மளுடைய
எல்லா சுமைகளையும் அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டு நமக்கு லேசான ஒரு இருதயத்தை தந்து ஆண்டவருடைய மகிமையினால நம்மளை நிரப்புவார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிங்க, ஆராதிங்க. கர்த்தருடைய பிரசனம் எப்பொழுதுமே நம்ம மேல இருக்கணும். அடுத்த செக்மெண்டா சாட்சி நேரம். இந்த கடைசி காலங்கள்ல கர்த்தர் அநேக சாட்சிகளை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. வேதத்துல அநேக சாட்சிகளை நம்மளால வாசிக்க முடியும். ஆனா இப்பொழுதும் இருக்கிற இந்த நேரங்கள்ல, இந்த நாட்கள்ல கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை செய்து கொண்டு வராங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சாட்சியை வாங்க பார்க்கலாம். என்னுடைய பெயர் பியூலா எப்சிபா. சென்னையில் ஆவடி பகுதியில் வசிக்கிறோம். என் கணவர் வந்து ஷிப்பிங் ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன். ஜூலை மாதம் 2021 நான் செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். அப்போது நார்மலாக ஸ்கேன் எல்லாம் போயிட்டுருக்கும் போது 4ஆவது மாதத்தில் ஒரு ஸ்கேன் ரெகுலராக எடுக்கிற ஸ்கேன் எடுத்துகிட்ருக்கிறப்போ அதில் சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்குது, குழந்தையோட மூக்கு எலும்பு வந்து வளரலை, இந்த டைமுக்குள்ளே அது க்ரோ ஆகி இருக்கணும், ஆனால் இன்னும் வளரலை. இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட் எடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து பாசிட்டிவ். இது வந்து ஹை ரிஸ்கில் இருக்குது குழந்த. இது வந்து இந்த மாதிரி ஹை ரிஸ்கில் இருந்ததுன்னா குழந்த வந்து குறையாதான் பிறக்கும், ஒன்றும் மூக்கு இருக்காது, இல்லை வேறு ஏதாவது குறைபாடுகளோடு தான் குழந்த பிறக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ரெகுலராக பார்க்குறது உண்டு. எனக்கு வந்து இது யார்கிட்ட சொல்லி எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு அந்த டைமில் பலன் இல்லை. நான் ரொம்ப சோர்ந்து போன மாதிரி ஃபீல் பண்ணேன். எனக்கு ஜெபிக்கிறது கூட வரல. என்ன எப்படி அப்படின்னு சோர்ந்து போயிட்டேன். அப்போ மோகன் அங்கிள் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் வந்து ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்ல, அந்த மாதிரி டைமில் ஜீசஸ் ரெடிம்ஸில் 24 மணி நேரமும் ஜெபத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்க கூட தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபிக்கலாம், அவங்கக்கிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொள்ளலான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. உடனே நான் இயேசு விடுவிக்கிறார் இதில் வெப்சைட்டில் போய் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் மெயில் பண்ணியிருந்தேன். அப்போது கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் ஒரு ரிப்ளை போட்டிருந்தாங்க, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்ற மாதிரி எங்களுக்கு பதில் சொல்லி ஆண்டவரோட வசனத்தோட நல்ல ஆறுதலான வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அந்த வசனத்தை நான் டைரியில் மோகன் அங்கிள் சொன்ன மாதிரியே டைரியில் எழுதி வச்சு அது மேலே கை வச்சு டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். அப்போது இப்படி இருக்கிற நாளில் அற்புத பெருவிழா ஜெபம் நடந்தது 2021. அந்த ஜெப வேலையில் சரீரத்தின் எலும்புகள் ஒரு நாட்கள் முதற்கொண்டு நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என் குழந்தைக்கு இப்படி மூக்கு எலும்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, குழந்தைய தொடுங்கப்பான்னு கண்ணீரோட ஜெபம் பண்ண வேதனையோட. அப்போது ஜெப வேலையில் மோகன் அங்கிள் மூலமாக ஆண்டவர் என்னோட பேசினாங்க. அங்கிள் வந்து ஒரு கர்ப்பிணி வந்து கருவில் வளர்கிற பிள்ளைக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணுறாங்கப்பா, அந்த குழந்தை வந்து சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, அது உயிரோட பிறக்குமா இல்லையான்னு டாக்டர் சொல்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அழுவுறாங்கப்பா, அந்த கர்ப்பிணியோட கண்ணீரை பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கிள் பாரத்தோட ஜெபம் பண்ணாங்க. ஒரு சகோதரி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்காக அழுகிறாங்க. அவங்க குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்குது, அந்த குழந்தையுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, உயிரோடு அது பிறக்குமா என்பது சந்தேகம்னு சொல்லிட்டாங்க. அழுகிறாங்க. ஆண்டவரே, அந்த கண்ணீரை பாருங்க ஆண்டவரே, அந்த கர்ப்பஸ்திரியினுடைய கண்ணீரை பாருங்க, கர்ப்பத்தில் இருக்க அந்த குழந்தையை தொடுங்க, இயேசுவின் நாமத்தில் அந்த குழந்தை சுகம் அடையட்டும். You must heal that child in the name
name of Jesus. கட்டாயம் அந்த குழந்தை நீங்க குணமாக்கணும். அந்த சகோதரியின் கண்ணீருக்கு நீங்க இறக்கம் செய்யணும். பொல்லாத சத்துருவே, அந்த குழந்தை விட்டு உன் கையை எடு என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். கற்பத்தில் இருக்கிற குழந்தையை தாக்குகிற பொல்லாத பிசாசே, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த குழந்தை சுகம் அடையட்டும். ஆரோக்கியமான நல்ல குழந்தை தாரும். சகோதரி, உங்களுடைய கண்ணீரை இயேசு கண்டார். ஆரோக்கியமான ஆசீர்வாதமான குழந்தை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்று சம்பவிப்பதில்லை. இயேசு வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதத்திற்காக உமக்கு நன்றி. நானும் அங்களோட சேர்ந்து என் பிள்ளைக்காக வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். விசுவாசத்தோடு காத்திருந்தோம். அடுத்த ஸ்கேன் அண்ட் டெஸ்ட் செய்ய சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 5வது மாதத்தில் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். பார்க்குறப்போ குழந்தையோட மூக்கு எலும்பு நல்லா வளர்ந்துருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனாலும் இன்னொரு வாட்டி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் எடுக்கணும். அது எப்படின்னா, கர்ப்பத்தில் உள்ளே இருக்க தண்ணியிலேருந்து அந்த டெஸ்ட் எடுக்கணும். உள்ளே நீடில் விட்டு அந்த தண்ணி எடுத்து அதில் டெஸ்ட் பண்ணி வேறு ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதையும் விசுவாசத்தோடு அதையும் செய்யலான்ட்டு அன்றைக்கே அந்த டெஸ்ட்டும், அன்றைக்கி நைட்டே அதே டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டு வர்றதுக்கு 1 மாதம் வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை வெயிட் பண்ணுற டைமில் நாங்கள் இன்னும் ஊக்கமாக ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்யணும், பிள்ளையை தொடணும்னு தொடர்ந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி 6வது மாதத்தில் அந்த ரிப்போர்ட் வந்தப்போ அதில் நேசல் போன் சீன் அப்படின்னு சொன்ன மூக்கு எலும்பு வளர்ந்துருக்கு. அதே போல் இன்னொரு ரிப்போர்ட் 2 வாரம் கழித்து வரும்னு சொன்னாங்க. அந்த 2 வாரம் கழித்து வந்த ரிப்போர்ட்லேயும் எந்த குறைபாடும் இல்லை, எல்லாம் நார்மல் அப்படின்னு சொன்ன டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க. 4வது மாதத்தில் என்னென்ன குறைபாடு இருக்குது, என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னாங்களோ அது எதுவுமே இந்த 6வது மாத ரிப்போர்ட்டில் இல்லை. எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 2022 ஆண்டில் ஆசீர்வாதமான நாங்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆரோக்கியமான அழகான ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு. மூக்கு எலும்பெல்லாம் அவங்க ஃபேஸ்லேயே இப்போ மூக்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஆண்டவருடைய வல்லம் அதில் வெளிப்பட்டனால இன்னும் அழகாக இருக்குது. ஆண்டவர் எங்களையும் நினைத்தருளி எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு செய்த இந்த மகா பெரிய அற்புதத்திற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை நம்ம பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு மகிமையான தேவன் பாருங்களேன். அவங்க விசுவாசத்தினால அந்த நிகழ்ச்சியை லைவ்ல பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அங்கிள் அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது அவங்க விசுவாசத்தோட கூட அவங்க பண்ண ஜெபம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. 4வது மாசம் ஸ்கேன் எடுத்தாங்க. மூக்கு தண்டே கிடையாது, மூக்குல எலும்பே வளராது, இப்படிதான் இருக்கும், குறைபாடாதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன நேரத்துல அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் தர ஒரு ஆசீர்வாதம். அதுல ஒரு குறைவுனா அவங்களுக்கு ரொம்ப கலங்கி போயிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆனா ஜெபித்தது நிமித்தமா அந்த விசுவாசத்தோட அவங்க கேட்ட ஒரு ஜெபம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு வாசலை திறக்கிறதுக்கு அமைந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை விட பயங்கரமான பிரச்சனைகளோடு இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலையோட கூட நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கலாம். விசுவாசத்தோட நீங்க செய்கிற ஜெபம், விசுவாசத்தோட நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் வெளியரங்கமா பதில் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் சாட்சி நிறைந்த வாழ்க்கையா மாற்றுவார் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நம்ம கம்ஃபர்ட் டீம் சார்பாக நாங்க சொல்லிக்கிறோம். நேயர்களே, அடுத்த செக்மெண்டா ஹெல்த் டிப்ஸ். டாக்டர் ராஜ பிரபாகர் ஒவ்வொரு வாரமும் அற்புதமான ஹெல்த் டிப்ஸ் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த வாரமும் என்ன ஹெல்த் டிப்ஸ் நமக்கு சொல்ல போறாங்க அப்படிங்கறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். கம்ஃபர்ட் நேயர்களுக்கு வணக்கம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முகவாதம் என்கிற ஃபேசியல் பால்சி, அதை குறித்து தான் பார்க்கலாம். ஃபேசியல் பால்சி எதனால வருது, அதை எப்படி குணப்படுத்தலாம்? ஃபேசியல் பால்சி என்கிற முகவாதம் ரொம்ப கடினமான காரியம். குறிப்பா பக்கவாத நோய் ஏற்படுகிறதுக்கு முன்பதாக இந்த ஃபேசியல் பால்சி வரதை நம்ம பார்க்கணும். இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா டியூமர்ஸ் அண்ட் ஆட்டோஇம்யூன் டிசீஸ்,
இந்த 2 காரியங்கள்ல அதிகமாக வரதை பார்க்குறோம். மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த இழப்பு, இரத்த அடைப்பு, அதன் காரணமாகவும் இந்த முகவாதம் ஏற்படுத்த பார்க்கணும். இதற்கு ரொம்ப நாம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள் பழக்க வழக்கங்கள்ல அதிகமா B1, B6, B12 இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கும் போது மிக சீக்கிரத்துல அதுவும் கொப்பளிக்கிறது, வாயில திரிபலா சூர்ணத்தை போட்டு வாயில நல்லா கொப்பளிக்கணும். நல்லா கொப்பளிக்க 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 மிக சீக்கிரத்துல இந்த ஃபேஷியல் பால்சி சரியாயிடும். அதுபோக ஃபேஷியல் மசாஜ், முகத்துக்கு மசாஜ் செய்யணும். மருத்துவ தைலங்களை வச்சுட்டு முகத்துக்கு மசாஜ் பண்ணணும். அப்படி மசாஜ் பண்ண 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 மிக சீக்கிரத்துல இந்த ஃபேஷியல் ஃபால்ஸே சரியாயிடும். இதுல என்ன சாப்பாடு பொருட்களை என்ன டாக்டர் சேர்த்துக்கலாம் அப்படின்னா, முட்டையை அதிகமா சேர்த்துங்க. முட்டையை சேர்க்க 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 சீக்கிரமா இந்த ஃபேஷியல் ஃபால்ஸி சரியாயிடும். பழங்கள், எல்லா விதமான பழங்களையும் அதிகமா சேர்த்தணும். குறிப்பா புளிப்பில்லாத பழங்களை அதிகமா சேர்த்துக்கணும். கிரெயின்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இதுல செய்யக்கூடாத ஒரே காரியம் கடிக்க கூடாது. கடிக்கிற மாதிரி பொருட்களை சாப்பிடக்கூடாது. முகத்துல கடிக்கவே கூடாது, கடிச்சு சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரத்துல இது சரியாகாது. அதை குறைச்சிட்டீங்கன்னாவே சரியாயிடும். அதனால இப்படி நீங்கள் இந்த ஃபேஷியல் ஃபால்ஸுக்கு பயன்படுத்தி வந்தீங்கன்னா மிக எளிதில் குணமாக்கும் முடியும். இதுக்கு குறிப்பா மாத்திரைகள் அப்படின்னு பண்ணோம்னா பல சிறப்பான மாத்திரைகள் இருக்குது. மகாராஸ்னாதி கஷாயம் அல்லது மகாராஸ்னாதி சிரப், இது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மருந்து என்ன டாக்டர் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா, அமுக்கரா, அயவீர செந்தூரம், இது 2த்தையும் பவுடரையும் சேர்த்து தேன்ல கலந்து காலையில ஒரு வேளை, மாலையில ஒரு வேளை 2 கிராம் 2 கிராம் கொடுத்துட்டே வரணும். இது போக உள்ளுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா பெயின் நில் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்கு. அது அன்னை அரவிந்த் அப்படின்ற கம்பெனில இருந்து கிடைக்குது. இந்த அதை மாத்திரம் இல்ல, ஷீரபலா தைலம் 101 டைம்ஸ் என்று இம்காப்ஸ்ல போடுறாங்க. இந்த மாத்திரையும் காலையில 1, நைட் 1 சாப்பிட மிக சீக்கிரத்துல உங்களுடைய ஃபேஷியல் பால்சி சரியாயிடும். முகவாதம் என்பது மிக எளிதில் குணமாகும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் சொன்ன ஒவ்வொரு ஹெல்த் டிப்ஸை நீங்க நோட் பண்ணி வைத்திருப்பீங்க நேயர்களே. கண்டிப்பா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். உங்களுக்கு தெரிந்த இந்த காரியத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க சொல்லுங்க. நமக்கு தெரிந்ததை ஒரு 4 பேருக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். முகவாதத்தின் காரியங்கள் எதனால வருது, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் டாக்டர் தெளிவா நம்மளோடு கூட பேசினாங்க இல்லையா? ஸோ இந்த காரியம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். வேதத்துல இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? லைக் நிறைய நோய் நொடியில இருந்தவங்க, பிரச்சனைகள் இருந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படியா சுகமாக்குனாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும் போது ஆண்டவருடைய சீஷர்களை கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில போராட்டங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, நிந்தைகள் இருக்கு. ஆனா வசனம் ஒண்ணு அழகா சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொல்லி. எந்த விஷயத்துல செழிப்பு? பொருளாதாரமா? செழிப்புனோடனே நம்ம எதிர்பார்க்கறது பொருளாதாரம், காசு, பணம், ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உடல்ல காணப்படுகிற பலவீனத்திலிருந்து ஒரு செழிப்பு, ஒரு மாற்றம், உலக பிரகாரமான காரியங்கள், இது எல்லாமே தான். ஸோ எந்த ஒரு காரியத்துல நீங்க குறைபோடு இருக்கீங்களோ கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நம்ம கம்ஃபர்டர் டீம் சார்பாக நாங்க சொல்லிக்கிறோம் நேயர்களே. அடுத்த செக்மெண்டா பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் அருமையான காரியங்களை ஜெபத்தின் அடிப்படையில் நமக்கு சொல்லி கொண்டு வராங்க. இந்த வாரம் கூட சங்கீதம் 74 அடிப்படையில ஒரு சில காரியங்களை நம்மளோட கூட சொல்ல போறாங்க. வாங்க பாஸ்டர் சொல்ற காரியங்களை பார்த்துட்டு வந்துடலாம். எழுபத்தி 4ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியிலே அந்த ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசி முடிக்க போகிறேன். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை அவர் சொல்லுகிறார். Psalm 74 verse 12 to verse 17. பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளையும் செய்து வருகிற தேவன், பூர்வ காலங்களிலே என்னுடைய ராஜா, தேவரீர் முது வல்லமையினாலே சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜனங்களை
நீர் வலுசர்பத்தின் தலையை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டீர். வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு அவைகளை உணவாக கொடுத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர். மகா நதிகளை வற்றி போக பண்ணினீர். சூரியனை படைத்தீர், இரவை படைத்தீர், பகலை படைத்தீர், எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆண்டவரே லாஸ்ட் லைன் என்னை நினைத்தருளும். அடுத்து பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே உம்முடைய வல்லமையான செயல்கள், உம்முடைய மகிமையான செயல்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். டூ இட் ஒன் மோர் டைம் ஃபார் அஸ். இன்னும் ஒரு முறை அதை எங்களுக்காக செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணும்போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் வனாந்திரத்தில் உடைய ஜனங்களை போஷித்தீர், யுத்தம் பண்ணி நீர் வழி நடத்தினீர், அதை இன்னும் ஒரு விசை எங்களுக்காக செய்யுங்க ஆண்டவரே. பாருங்க எவ்வளோ அழகா இந்த நமக்கு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிந்திருக்கோம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் யாரு, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னு உணர்ந்து அதை ஜெபத்தில் சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபம் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குங்க. அவர் அதான் சொல்கிறார், ஆண்டவர் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா, ஆனால் உங்கள் வல்லமையின் கரங்களின் கிரியைகளை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். என் வாழ்க்கையில் டூ இட் ஒன் மோர் டைம், எனக்காக ஒரு முறை செய்யுங்கப்பா. இப்படி நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நிச்சயம் கேட்பாராம். அடுத்து 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தாவே சத்ரு உம்மை நிந்தித்ததையும் மதீன ஜனங்கள் உம்முடைய நாமத்தை தூஷித்ததையும் நினைத்து கொள்ளும். இந்த வார்த்தைலாம் ரொம்ப அழகாக இருக்கு, நினைத்து கொள்ளும். ஆண்டவரே இங்கே பாருங்கள், யுத்தம் ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஜனங்களுக்கு தான் நடக்குது, ஆண்டவர்கிட்ட அவங்க யுத்தம் பண்ணல. ஆனால் அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா, எங்களுக்கு ஏதாவதுன்னா நீங்கள் தானே பொறுப்பு, உங்களை தூஷிக்க போவாங்களே, உங்கள் நாமம் தூஷிக்கப்படுமே, நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்களை நினைத்து கொள்ளும், ஃபைட் ஃபார் அஸ். 20ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க, உம்முடைய உடன்படிக்கையை எனக்கு நினைத்து கொள்ளும். பியூட்டிஃபுல்லான வார்த்தைங்க. உடன்படிக்கைன்னா என்ன தெரியுமாங்க? யூஸ்வலாக பைபிள் நாட்கள் எப்படி பண்ணுவாங்களாம், 2 பேர் சேர்ந்து இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, இங்கே ரைட்டாக கீறிக்கிட்டு 2 மணிக்கட்டையும் அப்படி ஒட்டி கொண்டு ஒப்பந்தம் பண்ணுறோம். உடன்படிக்கைன்னா கவர்னன்ட், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் அப்படி கூட நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். அதில் அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ஒரு ரத்தத்தை எடுத்து தங்களுடைய கரங்களிலோ அல்ல நாவுகளிலோ பூசிக்கொண்டு சொல்லுவாங்களாம், உனக்குரியதெல்லாம் எனக்குரியது, எனக்குரியதெல்லாம் உனக்குரியதுன்னு. இப்போ பாருங்கள், என்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கக்கிட்ட 100 ஆடு இருக்குது. அப்போ யாருக்கு லாபம்? உனக்குரியதெல்லாம் எனக்குரியது என்று சொன்னால். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த உடன்படிக்கை என்னன்னா யூனிலேட்ரல் கவர்னன்ட். யூனிலேட்ரல் கவர்னன்ட்னா 2 பேர் இருக்காங்க, அதில் ஒரு ஆள் மட்டும் சொல்கிறாரு, நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஆனால் என்னுடையதை எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். இதுக்கு பேர் தான் யூனிலேட்ரல் கவர்னன்ட். பைபிளில் ஆண்டவர் செய்தது இந்த உடன்படிக்கை தான். ஒருவர் மட்டும், 2 பேர் இருக்காங்க, ஆனால் ஒருவர் மட்டும் சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன், நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். பைலேட்ரல் கவர்னன்ட்லாம் 2 பேரும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிடணும். எனக்குரியது உனக்குரியது, உனக்குரியது எனக்குரியது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணுமா. என்ன உடன்படிக்கை தெரியுமா? மோசேக்கிட்ட சொல்ற, இந்த பூமியில் வேற எந்த ஜாதி ஜனங்களுக்கும் செய்யாததை நான் உனக்கு செய்கிறேன். நம்ம அதை சொல்லி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே சத்துரு வராம்பா, நீங்கள் அவனை பாருங்க, நினைத்து கொள்ளுங்க, உங்கள் நாமம் தூஷிக்கப்படும். ஆண்டவரே எங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நினைத்தருளும். ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டுங்க. எங்கள் கூட பண்ணின உடன்படிக்கை நினைத்தரலும், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ எதுவுமே செய்ய வேண்டான்னு சொன்னீங்களே, நீங்கள் சும்மா இருந்து, நீங்கள் என் பாதத்தில் அமர்ந்திருந்து, நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம தெரிந்து ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்பி போக விடாதிரும், சிறுமையும் எளிமையுமான உமது நாமத்தை துதிக்கும்படி செய்ய. ஆண்டவரே நான் துன்பப்பட்டவன், ஆண்டவரே வெட்கத்தோடு திரும்பி போக என்னை விட்டுறாதீங்கப்பா. என்ன அழகான ஜெபம் இல்லை? ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு துன்பத்தோடு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்கள் போகும்போது, ஜெபத்தை முடிச்சு எழுந்திருக்கும் போது வெறுமையோடு கர்த்தர் உங்களை அனுப்ப மாட்டார். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே தேவனே எழுந்தருளும், எங்களுக்காக நீர் வழக்காடும். ஆண்டவரே இந்த விவகாரத்தில், இந்த பிரச்சனையில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த 2 ஜெபத்தை இப்போ நம்ம பண்ணலாமா? கண்களை மூடி எல்லாரும், ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும், தேவனே எழுந்தருளும், துன்பப்பட்ட நாங்கள் துன்பத்தோடு திரும்பி போக விடாதேயும். இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து நான் மகா பெரிய இக்கட்டில் துன்பத்தில் இருக்கிறேன், வேதனையோடு ஜெபம் பண்ணுற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் உடன்படிக்கை உங்களுடைய ஜனங்களுக்காக நினைத்தருளும். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்பி போக விடாதேயும். ஆண்டவரே நீர் எழுந்தருளும், உங்களுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். சங்கீதம் 74 அடிப்படையில ஜெபத்தின் முக்கியத்துவம் எப்படியா நம்ம கிளைம் பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா? நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறதுக்கு நாமளே காரணமா இருக்கிறோம். என்ன பிரதர் நம்மளா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சில அவிசுவாசமான வார்த்தைகள், அவிசுவாசமான தாட்ஸை நம்ம அலோ பண்றதுனால அந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகுது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து ஜெபிக்கலாம், விசுவாசத்தோட ஜெபிக்கலாம். கண்டிப்பா பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் செய்வார். இந்த வாரமும் வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். இதே போல அடுத்த வாரமும் சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட்ரீகன்.